இன்றைக்கு நம்முடைய கழக பொதுச்செயலாளருடைய தலைமையிலே இன்றைக்கு மூத்த தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் ஒன்று கூடி விவாதித்தோம். விவாதத்தின் அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து, எப்படி இருந்தாலும் சரி இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆளும் கட்சி அராஜகத்தையும் அநியாயங்களையும் கட்டவிழ்த்துவிட்டு ஒரு போலியான வெற்றியை நிச்சயமாக அவர்கள் பெறுவதற்குண்டான எல்லா விதமான முயற்சியும் அதாவது பணம் பாதாள வரல பாயன்னுவாங்க, அது மாதிரி பணத்தை முழுமையாக செலவு செய்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள். எனவே அந்த ஒரு அடிப்படையில் ஜனநாயக ரீதியாக இந்த தேர்தல் நடைபெறாது. ஈரோடுல அவ்வளவு பெரிய அளவுக்கு நாங்க சென்னையில் இருந்து கொண்டு தேர்தல் கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதே போல அங்க மாவட்டத்திலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எலெக்ஷன் கலெக்டர் கிட்ட, மாவட்ட ஆட்சியர் கிட்ட இந்த மாதிரி அராஜகம் நடக்குது. ஒரு நடவடிக்கை கூட அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் எடுக்கல அன்னைக்கு. அப்போ இப்ப மட்டும் என்ன எடுக்க போறாங்க விக்கிரவாண்டியில? நிச்சயமா அவங்க எல்லாம் அராஜகம் பண்ணுவாங்க, அட்டுழியம் பண்ணுவாங்க, அநியாயம் பண்ணுவாங்க, எல்லா விதமான இதை அரங்கேற்றுவாங்க. சென்னை மாநகராட்சி எலெக்ஷன் எடுத்தனால உயர்நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளானதான் அன்னைக்கு உள்ள இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஏறக்குறைய ஒரு 89 மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான அந்த வார்டுல ஒரு ரீ எலெக்ஷன் நடந்தது. ஜட்ஜி ஓட்டையே போட்டாங்க டிஎம்கே. நீதி அரசுடைய ஓட்டையே போட்டு நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அந்த வகையில எதற்குமே ஒரு குறுக்கு வழியிலே வெற்றியை பெறுவதற்குண்டான எல்லா முயற்சியும் செய்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இது கூடி முடிவு செய்து ஒரு தேர்தலை ஒரு நியாயமாக, சுதந்திரமாக, ஜனநாயகம் நடக்காது என்கின்ற வகையில தான் இந்த தேர்தலை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. என்னங்க இப்போ அறிக்கை உங்களுக்கு கொடுத்திருக்காரு பொதுச்செயலாளர். அறிக்கை படிச்சுங்களா இல்லையா? ஆமா. விக்கிரவாண்டி இப்போ பொறுத்தவரை விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அது குறித்து புறக்கணிப்பதாகத்தான் அந்த அறிக்கையே. அதனால இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். அதெல்லாம் ஏங்க 2009 அம்மா 5 தொகுதி புறக்கணிச்சாங்க. 2009 பெரிய அறிக்கை கொடுத்துட்டு அராஜகம், அட்டுழியம், அநியாயம், அத்துமீறல், ஜனநாயக படுகொலை, எல்லா பணத்தையும் கருப்பு பணத்துல இருந்து, கொள்ளடிச்ச பணத்துல இருந்து, எலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் எல்லா பணத்தையும் கொண்டு இறக்குவாங்க. இப்படி எல்லாம் வெற்றி பெறுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல. அன்னைக்கு அது மாதிரி தான் நடந்தது. அன்னைக்கு அதுக்காக 2011 ஆட்சிக்கு வராம போயிட்டோமா? 2009 ஆட்சிக்கு வராம போயிட்டோமா? 2009 இடைத்தேர்தல் புறக்கணிச்சோம். 2011 ஆட்சிக்கு வந்துட்டோமே. அதுக்கு ஜனங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு, வாக்காளருக்கு புரியுது. அதனால வாக்காளர் பொறுத்தவரை அவங்க பொதுச்செயலாளர் கொடுத்த அறிக்கை இப்ப இங்க ஊடகம் மூலம் பேசுறதை வச்சு அவங்க தெளிவுபடுத்திடுவாங்க. இன்றைக்கு என்டிஏ கூட்டணி நாம் தமிழர் கட்சி நம்முடைய வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிரதான எதிர்கட்சியா இருக்க அதிமுக வேட்பாளர் அறிவிக்காததும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்படாதா? 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா இதை எடுத்துக்க இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி சொல்ற அந்த கருத்து உங்களுக்கு கண்டிப்பா அது ஏற்றுக்க முடியாதது. மக்களுடைய நம்பிக்கை பெற்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதுதான் 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம். மக்களோட நம்பிக்கை இல்லைன்னா 1 கோடி ஓட்டு வாங்கியிருப்போமா? அதனால அந்த கருத்து ஏற்றுக்க முடியாத கருத்து. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கண்ணுக்கு பாப்பீங்க. இப்ப நீங்களே என்ன பண்ண போறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு மணி பணத்தை பொறுத்தவரை சர்வசாரமா புழங்க அராஜகம். எல்லா அமைச்சர்களும் இருக்கிற அரசாங்க வேலையை, நிர்வாகத்தை கவனிக்கிறத விட்டுட்டு பூரா அங்கதான் போய் அங்க ஒவ்வொரு 10 பூத்தா பிரிச்சு எல்லாமே அண்டா குண்டா செம்பு, அதுக்கப்புறம் பார்த்தா கொலுசு, அப்புறம் தங்க செயின், அதுக்கப்புறம் வீட்டுல பாத்திரம் கூட கழுவி விடுவாங்க யாரு டிஎம்கேல. அதுக்கப்புறம் துணி கூட துவச்சி போடுவாங்க டிஎம்கே. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வெற்றியை இன்னைக்கு பெறுறோம். அதனால இந்த ஒரு தொகுதி புறக்கணிக்கிறதுனால ஒன்னும் பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு வர போறது இல்லை.